இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை த்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ரிசல்ட் லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 857 442 சரிங்களா. ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 399. 22/1/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 689 912 சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுக்குறன்றதை புரிஞ்சிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணி ஒரு நல்ல 3D தட்டி தூக்க முடியும் சரிங்களா. டெய்லி நம்ம நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 3D அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போது நம்ம 912க்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்ததுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட் ஆப்ஷனே பி போர்டில் 1 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 2 கொடுத்துருக்கோம் சரிங்களா. மிஷின் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா சி போர்டில் நம்பர் 2ஆம் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ பிசி இங்கே மாசாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா. பிசி 1 2 மாசாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 1ஆம் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. ஒரு 1ஆம் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆல் போர்டும். ஸோ அதுவும் மாசாக பாஸ் பண்ணியிருக்கேன். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நான் நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் சரிங்களா. நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 914 உங்களுக்கு நான் இது பண்ண சொல்லியிருந்தேன் சரிங்களா. 914 பாக்ஸ் போட சொல்லியிருந்தேன், 992 சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேயும் நமக்கு ஒரு பிசி ஏசி ஏபிசி எல்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறது, நம்ம டெய்லி ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும். வீடியோ பிடிக்கிறதுனால நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோ பிடிச்சிருக்குன்றதுனால நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் எடுத்து ப்ளே பண்ணுறதுனாலையும் நீங்கள் அதுக்கு ஒரு லைக் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது போய் சேரட்டும், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு முன்னாடி கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்லிக்கிறது, என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுக்குறோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏய் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் முடியல, உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேனுங்களா. ஸோ சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நான் சார்ட்டில் கிராஸ் அண்ட் அந்த மாதிரி எடுக்கிறதுலையும் ப்ளஸ் ஒரு 7 ஃபார்முலா எடுக்கிறதுனாலையும் ஒரு 4 நம்பர் டு 5 நம்பர் வரும். ஸோ அதில் நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவேன், நான் பயன்படுத்திக்காங்க சரிங்களா. சிங்கிள் போர்ட் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4 6 0 2 8. பி போர்டு 1 8 3 5 0. சி போர்ட் 8 7 9 1 6. இந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா. இதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணியிருக்கேன். நான் அதிலேருந்து நான் 4 நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக 3 நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் 2 நம்பர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்பேன். அப்போ ஒரு போர்டுக்கு 2 நம்பர், சி போர்டு மட்டும் நம்ம 4 நம்பர் எடுத்திருப்போம். ஸோ அதில் நம்ம மிஷின் நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா ஷார்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும். டெய்லி அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ பயன்படுத்திக்கோங்க. ஃபைனல் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு மட்டும் திரும்ப நான் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏ போர்ட் ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா 4 8 0 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பர் போகிறேன். பி போர்டில் 1 5 8 சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பர் போகிறேன். சி போர்டில் அங்கே கொடுத்து அதே நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் சி போர்டு பார்த்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ 8 7 9 1 6ன்னு கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கிறது ஸ்பெஷல் சி போர்டு பார்க்கலாம். ஸ்பெஷல் சி போர்டு அப்படின்றது ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம். ஸோ அந்த நம்பர் அடித்து அந்த நம்பர் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்கிற ஒரு விஷயந்தான் சரிங்களா.
ஸோ இப்போ நான் ஜனவரி முடிஞ்ச பிறகு திரும்ப அப்டேட் பண்ணுறேன். இப்போ டோட்டலாக மாறும். நம்ம டெய்லியும் வந்து சி போர்டு வந்து கம்பல்சரி 100%ல் 1000% வந்து நம்ம வின்னிங் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதுக்காக இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சி போர்டில் 2 அடித்து 4 அடிக்காமல் இருக்குது, அதே மாதிரி 7 அடிக்காமல் இருக்குது, 8 அடிக்காமல் இருக்குது, 1 அடிக்காமல் இருக்குன்னா 4 7 8 1. இதுக்கும் நம்ம சார்ட்டில் எடுத்ததுக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 7 சரிங்களா? 8 7 1 வந்துருச்சு. ஸோ 4க்கு பதிலாக 6 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, அதனுடைய பவர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அதை வச்சு நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபைனல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சி போர்ட் 8ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், ஒரு 3ஆம் நம்பர் போகிறேங்க நான். சரிங்களா? 6 4க்கு பதிலாக ஒரு 3ஆம் நம்பர் போகிறேன். ஸோ உங்கள் கணக்கில் இந்த 6ஆம் நம்பரும் இந்த 4ஆம் நம்பரும் வந்ததுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா வருது, சார்ட்லேயும் அங்கேயும் வருது, எல்லாத்துலேயும் வருது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தட்டி தூக்குற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பிசி நம்பர்ஸ் பார்த்தலாம். பிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 87 68 31 70 63 42 49ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. நம்ம ஆல் போர்ட் பார்த்துட்டு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 7 கொடுக்குறேன். ஸோ கம்பல்சரியாக வந்து நாளைக்கு 912 கண்டிப்பாக ஒரு 8ஆம் நம்பர், இங்கே 450 ஒரு 8ஆம் நம்பர் தான் வருது. ஸோ ஒரு 7ஆம் நம்பர் வந்து நான் 2ஆம் நம்பர் அப்படியே பவர் எடுத்து கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஒரு 7ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அது இது கூட வந்து 8 7 அப்படின்றது கூட நம்ம ஒரு 0 சேர்த்தலாம். இல்லைனா வந்து நம்ம ஒரு 3ஆம் நம்பருக்கு போங்க. சரிங்களா? 6ஆம் நம்பர் விட்டுட்டோம். சரிங்களா? ஸோ இது கூட வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6ஆம் நம்பர் போகலாம், ஒரு 3ஆம் நம்பர் போகலாம். சரிங்களா? ஆல் போர்ட் கொஞ்சம் கேட்குறவங்களுக்காக நான் அதை போட்டிருக்கேன். மிஷின் நம்பரில் ஏதாவது இறங்கிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு போர்ட் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் என்னென்ன நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வின்னிங் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஏ போர்டில் ஒரு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 9 அடித்து அதனுடைய பவர் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 8 0 அந்த மாதிரி வருது. ஸோ நான் அடுத்த ஆப்ஷனாக போகிறது 0 போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஸோ 8ஆம் நம்பர் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பி போர்டில் ஷூராக வந்து நாளைக்கு ஒரு 1ஆம் நம்பர். சரிங்களா? இன்றைக்கி 1ஆம் நம்பர் வந்த மாதிரி அப்படியே 1ஆம் நம்பர் ரிப்பீட் வருது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் நம்பர் வந்த மாதிரி மீண்டும் 1ஆம் நம்பர் ரிப்பீட் வருது. சரிங்களா? 5 8 கொடுத்துட்டேன். 3 நம்பர் கொடுத்துருக்கேன் சென்டர் போர்டு எப்பயுமே. இப்போ சி போர்ட் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் 8ஆம் நம்பர் வருது, எல்லா போர்ட்லேயுமே ஒரு 8ஆம் நம்பர் வருது. அதனால தான் ஆல் போர்டு 8ஆம் நம்பர் நம்ம போயிருக்கோம். ஸோ 8ஆம் நம்பர் நல்லா இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் 2 பவர் 7ஆம் நம்பர் போகலாம் நம்ம. சரிங்களா? 7ஆம் நம்பர் போகலாம். ஸோ ரெண்டும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 9 3 இருக்குது. சரிங்களா? 1 9 3 இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? 1ஆம் நம்பர் அதாவது 9 அல்லது 1 வரணும். மிஷின் நம்பரில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷின் நம்பர்ன்றது நாளைக்கு குழுக்கள் அப்படின்ற கணக்கு தான். இன்றைக்கி மிஷின் நின்றுருக்கும், நாளைக்கு ஜஸ்ட் ஒரு இது பண்ணி எடுத்து கொடுக்குற நம்பர் தான். அப்படி பார்க்குறப்ப 1 9 நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 1ஆம் நம்பரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வரல அப்படின்னா நாளைக்கு போர்டில் கம்பல்சரியாக 1ஆம் நம்பர் நமக்கு சி போர்டு உட்காந்துரும். சரிங்களா? அடுத்து நான் ஒரு 3ஆம் நம்பர் ஒரு ஆப்ஷன்லாம் கொடுக்குறேன், சப்போர்ட் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம 4 நம்பர் தான் கொடுப்போம். சரிங்களா? அது உங்களுக்கு நான் ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன் நான். சரிங்களா? சி போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடியது 8ஆம் நம்பர், 2வது ஆப்ஷனாக போகக்கூடியது 7ஆம் நம்பர், 3வது ஆப்ஷனாக போகக்கூடியது 1ஆம் நம்பர். ஸோ 4 தான். 9ஆம் நம்பர் போகிறேன், 3ஆம் நம்பர் இருக்குது. நாளைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம 3ஆம் நம்பர் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஏன் ரிசல்ட் வந்து 1 9 3 அந்த பேஸில் கூட இருக்கலாம். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் வந்து 1 9 3 அந்த மாதிரியும் வரலாம். அப்படின்னு ஒரு நம்பர் கூட்டி அடிக்கலாம். சரிங்களா? 912க்கு அப்படியே வந்து 19 3 அப்படின்னு அடிக்கலாம். பார்த்துக்கோங்க. என் கணக்கில் வருது, அதனால் சொல்கிறேன். திரும்ப சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 62 29. சரிங்களா? 62 29 36 32 14 41 இப்படி தான் கொடுத்துருக்கேன். 14 41 வேணா ஒரு 61 ட்ரை பண்ணலாம் நீங்கள். சரிங்களா? அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் 2 நாளாக, பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அந்த 4 1 6 1 இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். ஸோ மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 31 58. ஸோ 18 93. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 93 பற்றி மேலே பேசியிருந்தோம். 193 கூட வரலாம், 493 வரலாம்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்காங்க. நான் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம், என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். ஷேர் மீன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், கேஎல் ப்ளே பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வின்னிங் நல்லா தட்டி தூக்க முடியும். சரிங்களா? நான் எனக்கு என்ன கணக்கில் வருதோ 3D நம்பர்ஸ் இன்னும் 2 நம்பர் வந்தது. பட் அந்த 2 நம்பருமே அடிச்சிருச்சு. சரிங்களா? 2 நம்பர் அடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு 60 நம்பரில் பார்த்தீங்கன்னா 4 4 2 3 6 3 அடிச்சிருச்சு. இப்போ தான் 2 நாள் அடிச்சிருக்கு. போன வாரத்து ரிசல்ட், அதுக்கு முந்தின நாள் ரிசல்ட்னால அதை விட்டுட்டேன். ஸோ அடுத்ததான் நான் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 60 நம்பர் 301. சரிங்களா? 241 இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்திருக்கு. 301 241 பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 60 எடுக்கிறோம் அப்படின்னா இந்த உள் நம்பரும் திரும்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதில் இந்த 3 டிஜிட்டில் ஒரு நம்பருக்கு பவரும், இந்த 3 நம்பரில் ஒரு டிஜிட்டுக்கு பவரும் தான் மாறுற மாதிரி இருக்கும். இந்த நம்பர் அப்படியே இறங்குனது அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் தான் பவரில் இருக்கும். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் வரும். அப்படியே வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன இப்போ தான் ஒரு புது முயற்சி 60 40 எடுத்து கொடுக்குறோம். ஒரு நாள் 40 எடுத்து கொடுத்தோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 84 017. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து 017 017 என்ன வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். 60ல் இந்த 5D நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் அதில் இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். 017. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 60 239. சரிங்களா? ஸோ 60 239 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு 4D நம்பர்ஸ் போயிடுறேன். 4D நம்பரில் கண்டிப்பாக இப்படி ஒரு நம்பர் பாருங்கள், டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6299 6299 8062 062. நம்ம 3Dயாவது ப்ளே பண்ணுங்க. ஒரு 4D ஒருத்தர் கேட்டார் கொடுங்கன்ட்டு, நம்ம 4D கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நம்ம 4D ட்ரை பண்ணுறப்ப நமக்கு டி நம்பர்ஸ் போனால் கூட நம்ம ஏபிசி வந்துச்சுன்னா ஒரு நல்ல லக்கு தான். அதனால் எடுத்து கொடுக்குறோம். எப்பயும் இந்த இதில் இருக்கிற 241 017 239 இப்படி தான் கொடுப்போம். ஸோ மீதி வேறு நம்பரை மேட்ச் பண்ணியிருக்கோம். 0360. சரிங்களா? 0360 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு 3D பார்த்தலாம். 3Dயில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்ஸ் காமிக்குது. டபுள்ஸ் மீன்ஸ் எல்லாம் ஒன்றா நம்பராக காமிக்குது. 141. சரிங்களா? 141 113 அந்த மாதிரி தான் 113 அந்த மாதிரி தான் கிடைக்கிது. அதுவும் பார்த்துக்கோங்க. 578. சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்க 6Dயில் இருக்க நம்பர் 301 இருக்கும். சரிங்களா? உள் நம்பர். ஸோ அது பேஸில் ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பேஸில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 403. சரிங்களா? 185 158 அதே சொல்லிடுறேன். 58 நான் பிசியில் கொடுத்துருக்கேன். ஸோ மேட்ச் பண்ணிக்கோங்க பிசியில். அதேமாரி நான் 193 பற்றி பேசுகிறேன். 193 493 சொல்லியிருந்தேன், அதுவும் கொடுத்துருக்கேன். 682. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வந்து அமைஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரணும். அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் சூப்பராக அமைஞ்சிருக்கு. நானே ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப உழைப்பு போட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம டெய்லியும் ஒரு நம்பரில் நம்ம 3D மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே பாஸ் பண்ணுறோம். சிங்கிள் போர்டு எல்லாமே பாஸ் பண்ணுறோம். இருந்தாலும் ஒரு 3D இந்த வாரத்துக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் தூக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி இந்த வாரம் பூராமே நல்ல ஒரு வெற்றியாக அமையும். நான் நேற்றே பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் காலையில் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது. எல்லோரும் பயன்படுத்திக்காங்க. திரும்ப நான் சொல்கிற விஷயம், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வெற்றி இருக்குது. எல்லாம் பயன்படுத்திக்காங்க. நன்றி. தேங்க்யூ.